துணைகள் சிறுகதை ஆசிரியர் சுப்பிரமணியன் அவர்கள். டாடி, ஸ்கூலுக்கு நேரமாச்சு டாடி. மனுஷன் பாவம். வெங்காயம் நறுக்கிய கையில் கண்ணை கசக்கிவிட்டு விழிக்க முடியாமல் அவதிப்படும் நேரத்தில் மகள் ரமாவின் வார்த்தைகளை ஜீரணிக்க வெங்கடாச்சலத்துக்கு அவகாசம் இல்லைதான். கண்ணை மூடிக்கொண்டே நிதானத்தில் வெங்காயம் நறுக்கிய வெங்கடாச்சலத்துக்கு விரலையும் நறுக்கி கொண்ட பொழுது எரிச்சலாக வந்தது. ச்ச, இந்த கருமமே வேண்டாம், ஹோட்டலுக்குன்னாலும் போய் தொலையலாம் என்று வெங்காயத்தட்டையும் அரிவாள் மனையையும் தூர தூக்கி வீசினார். ரமா, சீக்கிரமா புறப்படு, இன்றைக்கு ஹோட்டலில் தான் டிஃபன். வெங்கடாச்சலம் ட்ரெஸ் செய்து கொண்டே கூறினார். ரமாவை அழைத்து கொண்டு வெங்கடாச்சலமும் புறப்பட்டார். ஏன் டாடி, நீ போய் மம்மியை அழைச்சிட்டு வாயேன். நீங்கள் கூப்பிட்டா வரமாட்டாங்களா? நான் கூப்பிட்டா வருவாளா மாட்டாளான்னு எப்படி சொல்லட்டும்? என்னை கேட்டுட்டா அவள் அங்கே போனா? அவள் எடுக்கிற முடிவுக்கு என் கருத்து என்னன்னு எதிர்பார்க்காம போகிறவள் நான் சொன்னா வருவாள்னு எப்படி நிச்சயமாக சொல்ல முடியும்? அவளை சந்திக்க நேர்ந்தால் அவள் எப்படி வரவேற்பாள் என்பதை அவர் மனம் படம் பிடித்து காட்டியது. என்கிட்ட வந்து நீங்கள் தான் கெஞ்சனம். நான் இல்லாவிட்டால் எவ்வளவு கஷ்டப்படுவீங்க தெரியுமா? என் உதவி இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட உங்களால் வாழ முடியாதுங்கிற பொருள்படுற மாதிரி கர்வத்தோட பேசுவாளே. முந்தி பேசியும் இருக்கிறாள். இரவு மணி 9. பத்மா தனி அறையில் இருந்தாள். பக்கத்து அறையில் அண்ணன் அண்ணியின் பேச்சும் சிரிப்பும். அடுத்த அறையில் பத்மாவின் தாய் கணவனின் காலையை அமுகிக் கொண்டே, என்னங்க, உங்கள் மருமகனை பற்றி இப்படி ரிப்போர்ட் கொண்டு வந்து உட்கார்ந்துருக்கிறாளே பத்மா, மனைவின்னு இருந்தா நேர்ந்து கலந்து பழகணும்னு காலையிலேயே அவளை அனுப்பி வைக்க வேண்டியதுதான் என்றாள். பத்மாவுக்கு என்னவோ போல இருந்தது. ரமாவும் அவரும் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? ரமா இன்று ஸ்கூலுக்கு போனாலோ இல்லையோ என்ற மகளையும் கணவனையும் நினைத்து கொண்டிருக்கையில் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. தொடர்ந்து மம்மி மம்மி என்று ரமாவின் குரல் கேட்டது. ஆவலோடு எழுந்து சென்று கதவை திறந்தாள். ரமா ஒருத்தி மட்டும் நிற்பதைக் கண்டு, நீ மட்டும் தான் வந்தியா என்று அவளை கட்டி கொண்டாள். செகண்ட் ஷோ சினிமாவுக்கு இது வழியாக போகிறவங்க கூட வந்தேன். அப்பா என்ன சொன்னார்? ஆமாம், நீ சாப்பிட்டியா? காலையிலும் மாலையிலும் என்ன செஞ்சீங்க? காலையில் டாடி சமைக்கலாம்னு வெங்காயம் நறுக்க போய் வெங்காயம் நறுக்கின கையால் கண்ணை கசக்கி எரிய தொடங்கிய கண்ணை மூடிக்கிட்டே விரலையும் நறுக்கிக்க விரலை பார்த்துட்டே வந்தவர் நிலைவாசலில் முட்டிக்க, அடடா. அப்புறம் அடடா, சப்பு கொட்டினா சரியா போச்சா? உண்மையான இரக்கம் இருந்தா இப்படியெல்லாம் கஷ்டப்பட விட்டுட்டு வந்திருப்பியா? ஏன் ரமா இவ்வளோ கோபப்படுற என்று அவள் தலையை வருடிவிட்டாள். அப்போ உன்னை பார்க்க முடியலையேன்னு எவ்வளோ வருத்தப்பட்டார். இன்னைக்கு பொழுதோட மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தார். ஏன் டாடி, எதுக்கு இத்தனை பூ? மம்மி இல்லைங்கிறது உனக்கு தெரியாதான்னு நான் கேட்டதும் பொசுக்குன்னு போயிட்டாரு. உனக்கு எங்களை பார்க்கணும்னு தோணலையா? ஆசையே இல்லையா? உங்களை விட எனக்கு நிறைய ஆசை இருக்குது. அப்படின்னா நட, டாடி கிட்ட போகலாம். காலையில் போகலாம், இங்கேயே இரு. 2 தெரு தாண்டின வீடு. காலையில் என்ன, இப்போவே போகலாம். அவசரப்படாத. நீ இப்போ சாப்பிட்டியா இல்லையா? நீ பேச்ச மாத்தாத. நீ இப்போ வரியா இல்லையா? பத்மா அண்ணனை அழைத்து சொல்லிவிட்டு ரமாவுடன் வீட்டுக்கு விரைந்தாள். டாடி டாடி, கதவை திற டாடி என்று ரமா கதவை தட்டி கொண்டு இருக்கும்போது குரோட்டன்ஸ் செடிக்கு அப்பால் சென்று திறந்து ஜன்னல் வழியாக உள்ளறையை எட்டி பார்த்தாள் பத்மா. கதவை திறந்தவர், மம்மி வரலையா? துணைக்கு யார் வந்தாங்க என்றார். மம்மி கூட தான் வந்தேன் என்று சுற்றுமுற்றுமாக பார்த்துவிட்டு, எங்க காணமே ஏமாற்ற துணியிலே வினா எழுப்பினாள் குழந்தை. உன்னை இங்கு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாலோ என்னவோ. ஐயோ, தனியாவா போனா? அறிவிருக்க அவளுக்கு? அதிக தூரம் போயிருக்க மாட்டா. விரைவா போனா பிடிச்சிடலாம். உள்ளே போயிரு, நான் சீக்கிரமாக வந்துடுறேன் என்று புறப்பட்டார். ரமா வீட்டுக்குள் சென்றாள். அத்தான், என்னை மன்னிச்சிடுங்க அத்தான். என் இடத்த என் புகைப்படத்தை வச்சு நிறைவு காண்கின்ற உங்களை அப்படி நினச்சதுக்கு மன்னிச்சிடுங்க. நான் திருட்டுத்தனமாக ஜன்னல் வழியாக பார்த்ததற்கு காரணமே நீங்கள் வேறு யாருடனாவது ரமாவை என்னிடம் அனுப்பிவிட்டு
எப்படி சொல்லட்டும்? என் படத்துக்கு மல்லிகை பூ போட்டு வச்சிருக்கிற உங்கள பத்தி இப்படியெல்லாம் நினைச்சேனே அத்தான். இந்த பாவிய மன்னிச்சிடுங்க அத்தான் என்று அவர் கால்களை கட்டிக்கொண்டு கதறினாள். அவர் மௌனமாகவே இருந்தார். என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க. இனி உங்கள விட்டு பிரிய மாட்டேன். பிரிச்சிராதீங்க. நீ எப்படி என்னை பத்தி அப்படியெல்லாம் நினைக்கலாம்? என்னை நீ இன்னும் புரிஞ்சுக்கல. நான் உன்னிடம் எதிர்பார்த்த அன்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா என்னை நம்பாத அளவுக்கு அது உன்னிடம் ரொம்ப சொற்பமா இருக்கே. நான் எதிர்பார்த்ததற்கும் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்களை நான் உயிருக்குயிரா நேசிக்கிறேன் என்று அவர் நெஞ்சிலே முகத்தை புதைத்து கரைந்தாள். என் நெஞ்சிலே முகத்தை புதைச்சு உன் மனசை லேசாக்கிக்கிட்ட. ஆனா அந்த சுமையெல்லாம் என் நெஞ்சில் ஏறி இருக்கு. ம் உங்க அப்பா அம்மா ஒருத்தர் பாக்கி இல்லாம அவர் அப்படி இப்படி அதனால தான் இங்கு வந்து விட்டேன்னு சொல்லிட்டியா? அவங்கெல்லாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? நான் அங்கே போனால் என்னை எப்படி மதிப்பாங்க? அப்படிப்பட்டவர் இல்லைன்னு அவங்கக்கிட்ட மறுபடியும் சொல்லிடுறேங்க. அதை நம்பினா போல இதையும் நம்புவாங்கன்னு நினைக்கிறியா? உன் சந்தேகத்தின் காந்தல் இந்த தெரு பூரா பரவி கிடக்கு. வழக்கமாக ஆஃபீஸ் விட்டு வாங்குற அளவே இன்றைக்கும் மளிகை சரம் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னு தெரியுமா? நீ இல்லைங்கிறதுக்காக குறைவாக வாங்கிட்டு வந்திருந்தா ஏன்னு நண்பர் கேட்பார். மனைவி சண்டை போட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டா மகளுக்கு மட்டும் தான்னு நான் சொன்னா என்ன கணவன் கூட ஒத்து வாழ தெரியாதவளா இருக்காளேன்னு உன்னை பற்றி என்ன நினச்சிருப்பார்? என்னை பற்றி தான் என்ன நினைப்பார்? அவர் அப்படி நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பூவை குறைச்சிக்காமல் வாங்கிட்டு வந்தேன். உன்னை பற்றி யாரும் தாழ்வாக பேசினாலும் நினைச்சாலும் என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியாது. ஆனால் நீ உங்களை பற்றி ஒருவர் தாழ்வாக பேசினால் நான் மட்டும் என்ன நிம்மதியாக இருப்பேங்களா? இன்னொருத்தர் தாழ்வாக பேசுறது என்ன? நீயே என்னை தாழ்வாக பேசிட்டியே, பேசவும் வச்சிட்டியே. இப்படியெல்லாம் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கலிங்க. அந்த எண்ணமே எனக்கு வரலைங்க. நீங்கள் சொன்ன பிறகு தான் விளங்குதுங்க. இல்லாட்டி அப்படியெல்லாம் சொல்லியிருப்பேனா? சரி சரி, நீ அழாத. எங்கே சிரி என்று அவளின் முகவாயை நிமிர்த்தினான். அவள் அளவற்ற காதலோடு அவரை இறுக அணைத்து கொண்டாள். அன்பானவர்களே, சுப்பிரமணியன் அவர்கள் எழுதிய துணைகள் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.